திருக்குறள் அதிகாரம் 51. தெரிந்து தெளிதல். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய உள் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு தெளிவுக்கு வர்றது. இதுதான் தெரிந்து தெளிதல் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 1. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் இந்நான்கின் திறந்தெரிந்து தேரப்படும். விளக்கம்: நேர்மையில உறுதியானவனாகவும் பணத்து மேல ஆசைப்படாதவனாகவும் ஒரு பொருளை ஹேண்டில் பண்றதுல நியாயமானவனாகவும் இன்பத்தின் பின்னாடி போகாதவனாகவும் தன்னுடைய உயிருக்கு பயம் இல்லாதவனாகவும் இருப்பவனை கண்டுபிடிச்சி அவனை ஒரு வேலையில அமர்த்த வேண்டும். குறள் 2. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. விளக்கம்: நல்ல குடும்பத்துல பிறந்து குற்றம் எதுவும் இல்லாதவனா பாவம் பழிக்கு பயந்து வெட்கப்படுறவனை ஒரு பதவியில உட்கார வச்சோம்னாக்கா அவன் அந்த வேலையை நல்லபடியா செய்வான். குறள் 3. அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. விளக்கம்: அரிய பல நூல்களை கற்றவர் என்றாலும் அவர் மீது எந்த குறையும் இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு புகழ அவர் வச்சிருந்தா கூட அவரை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா அவர்கிட்டயும் அறியாமைன்னு ஒண்ணு சின்னதாவது இல்லாம இருக்காது. குறள் 4. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். விளக்கம்: ஒருவங்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் ஆராயணும், அவங்ககிட்ட இருக்கிற குறைகளையும் ஆராயணும். இது ரெண்டையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுல எது அவங்கிட்ட அதிகமா இருக்குது அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவனுக்கான பதவியை நாம செலக்ட் செய்யணும். அப்படி செஞ்சு அவனை உட்கார வச்சோம்னாக்கா அவன் அவனுடைய வேலையில சரியா இருப்பான். குறள் 5. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். விளக்கம்: ஒருவர் செய்யும் காரியங்களை அடிப்படையா கொண்டு அவர் தரமானவரா இல்ல தரங்கெட்டவரா அப்படிங்கிறத நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். குறள் 6. அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி. விளக்கம்: உறவு பலம், அதாவது சொந்தக்காரங்க அம்மா அப்பா இப்படி யாருமே இல்லாத ஒருத்தரை ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு பதவியில செலக்ட் பண்ணி உட்கார வைக்க கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட பந்த பாசம் இல்லை, அதனால அவங்க பழி பாவத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை உட்கார வச்சோம்னாக்கா அவங்களால டேமேஜ் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 7. காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். விளக்கம்: அறிவில்லாதவரை அன்பு காரணமா தேர்வு செஞ்சு நாம அவங்கள ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சோம்னா அது நம்மளுடைய அறியாமை மட்டும் இல்ல, அவரால தேவையில்லாத வேலை தான் நடக்கும். குறள் 8. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். விளக்கம்: நாட்டு சிந்தனைகளில் எந்த விதமான பற்றும் இல்லாதவனை அவன் பின்னணி பற்றி ஆராயாம ஒரு பதவியில உட்கார வச்சோம்னாக்கா அதனால நமக்கு நீங்காத துன்பம் விளையும். குறள் 9. தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். விளக்கம்: நல்லா ஆராய்ஞ்சி தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒருவர் மீது நாம நம்பிக்கை வைக்கணும். அப்படி ஆராயாம நாம யாரையும் நம்பிட கூடாது. குறள் 10. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். விளக்கம்: ஆராயாம ஒருத்தங்களை நாம ஏத்துக்கிறதும் ஆராய்ஞ்சி அவங்கள செலக்ட் பண்ணி ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் அவங்க மீது சந்தேகப்படுறதும் இது ரெண்டுமே நமக்கு வாழ்நாளில் தீராத துன்பத்தையே தரும். ஒண்ணு, ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கின்னு செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நல்லா யோசிச்சு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல சந்தேகப்படவும் கூடாது. ஏன்னா நாம தான் செலக்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க மேல சந்தேகப்படக்கூடாது. இப்படி ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். திருக்குறள் அதிகாரம் 51 எல்லா குறளையும் நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக
பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.